என் அன்பு பிள்ளையே, உனக்கான சோதனை காலம் முடிந்துவிட்டது குழந்தையே. ஏமாற்றங்கள், விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கின்றாயா? கவலை கொள்ளாதே. இருளில் இருந்து தான் உதயம் பிறக்கும். அதை போலவே எதிர்மறை தெரிவது உன்னிடத்தில். பௌர்ணமி, அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம். பௌர்ணமியில் இருந்து அமாவாசை வருகின்றதா அல்லது அமாவாசையில் இருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது. இரண்டுமே ஒரே கால கணக்குத்தான், வளர்ப்பிறை தேய்பிறை என்று. அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகின்ற காலமும் இருக்கும், சரிக்கின்ற காலமும் இருக்கும். இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி. அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது. உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன்? எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவார். துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள். இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் தங்கமே. சந்தோஷமாக இரு, கலங்காதே. என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள், நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று. உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன். கலங்காதே. நல்லதோ கெட்டதோ நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டும். யாரையும் இங்கே எதிர்பார்க்க கூடாது குழந்தையே. காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல. அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல. உன் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நிச்சயம் பலன் உண்டு. நம்பிக்கையுடன் முன்னேறு. கலங்காதே தங்கமே. உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது. உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார். நான் வாழ வைப்பேன். அன்பிலிருந்து வெறுப்பிற்கு மாறுவது சுலபம். ஆனால் வெறுப்பிலிருந்து அன்புக்கு மாறுவதுதான் சிரமம் குழந்தையே. வானிலையை விட அதிவேகமாக மாறுகின்றது மனிதனின் மனநிலை. நிம்மதியாக இரு. யாரையும் இங்கு எதிர்பார்த்து இருக்காதே. விரைவில் உன்னை ஒளி நிறைந்த பாதைக்கு நான் அழைத்துச் செல்வேன். உனது லட்சியத்தை அடைய செய்வேன். வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தமில்லை குழந்தையே. தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். உழைப்பால் மட்டுமே உயர்ந்துவிட முடியாது. புத்திசாலித்தனமும் வேணும் குழந்தையே. அதை முதலில் கற்றுக்கொள். இணைக்கவும் முடியும், பிரிக்கவும் முடியும் தன்மை கொண்டது ஊசி மட்டுமல்ல, உதிரும் வார்த்தைகளும் தான். நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு தகுதியானது நிச்சயம் கிடைத்தே தீரும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் சாகி என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனது தைரியம். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள். அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும் குழந்தையே. கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது. ஆனால் புன்னகை நம்மிடம்தான் உள்ளது. மகிழ்ச்சியோடு இரு. இந்த உலகில் எதிரிகள் குறைவு, துரோகிகள் அதிகம். பிடித்தவர்கள் குறைவு, நடித்தவர்கள் அதிகம். பாசம் குறைவு, வேஷம் அதிகம். வாழ்க்கை நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கின்றது. அதில் ஒன்றுதான் யாரிடம் எந்த அளவு பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பது. பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். பயணம் எவ்வளவு தூரமாய் இருந்தாலும் அதன் இன்பமும் களைப்பும் தூரத்தை பொறுத்து அல்ல, உடன் வரும் துணையை பொறுத்தே அமைகின்றது. உன் பார்வை நல்லதாக இருந்தால் உலகம் அழகாக தெரியும். உங்கள் வார்த்தைகள் நல்லதாக இருந்தால் உலகத்திற்கு நீங்கள் அழகாக தெரிவீர்கள். நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துத்தான் ஆக வேண்டும். நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துத்தான் ஆக வேண்டும் குழந்தையே. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள். கேட்டால் மட்டும் கொடு. பணமும் அல்லது பாசமும் இலவசமாக கொடுக்கப்படும் எதுவாகினும் ஒரு நாள் உதாசீனம் செய்யப்படும். ஞானியரின் சொற்கள் என்றுமே அர்த்தமில்லாமல் போகாது. ஆழமான தியானமே அச்சொற்களின் உண்மையான பரிமாணத்தை வெளிப்படுத்தும். என்னை வணங்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமம்தான். மற்றவர்கள் உங்களுக்கு தடைக்கல்லாய் இருக்கும் போதுதான்
உங்களுக்கு நிரந்தர பாதை வெளிச்சமிடப்படுகின்றது. வசதியும் நிலையானது இல்லை, வறுமையும் நிலையானது இல்லை. நாம் ஒருவரோடு பழகும் பழக்கம்தான் என்றும் நிலையானது குழந்தையே. என் பக்தனை உணர்வூட்டி, ஊக்குவித்து, எச்சரித்து, கண்காணித்து, பிழைகளை திருத்தி, சபலங்களை போக்கி, வீழ்ச்சிகளை தவிர்த்து, தடுமாறிச் செல்லும் வாழ்க்கை பாதையை பலப்படுத்தி, பரிபூரண வாழ்க்கையை நான் தந்தருள்வேன். திடீரென்று நீ கேட்டது நாளையே கூட நடக்கலாம். ஆனால் நான் சொல்வதை நீ கேட்டால் மட்டுமே நடக்கும். தீர்க்கமான அப்பாவின் முடிவு இதுதான் குழந்தையே. நீ இழந்த அனைத்தையும் மீட்கப் போகின்றாய். உன் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன்னை தேடி வரும் கஷ்டங்கள் அனைத்தும் தொலைதூரம் ஓடிவிடும். நான் உன்னுடன் இருப்பதனால் தலை சாய தாயின் மடியும் தாயின் உருவில் சாயம் இருந்தால் சர்வ செல்வமும் நம் மடியில்தான். கூடிய விரைவில் உன்னை ஷீரடிக்கு அழைப்பேன் தங்கமே. என் குழந்தை எங்கிருந்தாலும் காலில் நூலை கட்டி நான் இழுப்பேன் என்பதை மறந்து விடாது. எந்த ஒரு தாய் தந்தையும் பிள்ளைகளுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார்கள். கஷ்டப்பட்டால் வேடிக்கையும் பார்க்க மாட்டார்கள். அதுபோல் நானும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. கலங்காதே. கலங்காமல் நம்பிக்கையுடன் இரு. நான் சும்மா உட்கார்ந்திருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். என் வேலை எப்போதுமே வித்தியாசமாகத்தான் இருக்கும் தங்கமே. உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன். உனக்கு அது இப்போது புரியாது. உன் கையில் கிடைக்கும் போது சாயப்பா மிக்க நன்றி என்று சொல்வார். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தை. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கின்றேன். விரைவில் பதில் கிடைக்கும். உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். கலங்காது. பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம். ஆனால் வறுமை நம்மிடமிருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் திருப்பி தர முடியாது குழந்தையே. ஏங்கிய மனதை விட தாங்கிய மனதிற்கே பலம் அதிகம். ஏங்கிய மனம் விட்டு சென்றாலும் தாங்கிய மனம் எப்போதும் அன்பையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டே இருக்கும். குழந்தையே, உன் கலக்கம் நான் அறிவேன். கவலை கொள்ளாதே. அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை நான் அளிக்கின்றேன். தைரியமாக இரு. பேசி முட்டாளாவதை விட சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே புத்திசாலித்தனம் குழந்தையே. நீ கேட்பதை நான் தரும் நேரம் வந்துவிட்டது. உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் குழந்தையே. நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு யாரும் இல்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவத்தில் நான் துணையாக வருவேன். இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார். உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும். நீ நினைத்ததெல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது. அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது. இன்றோடு இதுவரை உன்னை ஆட்டி படைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடையப் போகின்றது. இன்று முதல் உன்மேல் விழும் பார்வை இந்த சாகியின் பார்வை. கலங்காதே குழந்தையே. உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. என் பிள்ளையாக்கிய உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டு கரை சேர்ப்பேன். நான் உன்னுடனே வருவேன். கவலை வேண்டாம். தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்து விட முடியாத குழந்தையே. நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்து கொண்டு அமர்ந்துள்ளேன். நீ எங்கிருப்பினும் என்னை நினை. நான் உன் பக்கத்தில் இருப்பேன். எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு. அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. யார் உன்னை பற்றி அவதூறாக பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்து வா. மற்ற அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் செல்லமே, நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கின்றது என்று சொல்லும் அளவிற்கு நீயும் வளர்ந்து வருவாய். படைத்தவன் நினைத்து விட்டான். தடுப்பவன் இங்கு எவனும் இல்லை. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது. அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது. உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை நான் சோதிக்கின்றேன். உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது தங்கமே. உன் கஷ்டத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன். நம்பிக்கையோடு இரு. எப்போது எல்லாம் உனது வாழ்வில் உனக்கு உதவி என்று ஒன்று தேவைப்படுகின்றதோ அப்பொழுது எல்லாம் உன்னுடைய தந்தையான இந்த சாயப்பா உனக்கு உதவுவதற்காக தோன்றுவேன். கலங்காதே குழந்தையே. நீ நினைத்தபடி உன் வாழ்வு மிக சந்தோஷமாக இருக்கும்.
என் அருள் என்றும் உனக்கு உண்டு. உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது தங்கமே. என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை. உன்னுடன் நான் எப்போதும் இருக்கின்றேன். நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் இப்போது நடக்கப் போகின்றது. அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூர்த்தீட்டும் ஆயுதம். ஆகையா அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே. எதையும் தைரியமாக எதிர்கொள். உன் காயப்பட்ட மனதிற்கு மருந்தளிக்கவே வந்திருக்கின்றேன். கலங்காதே தங்கமே, நான் உன்னோடு இருப்பேன். அனைவரும் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்று வருந்துகின்றாயா? குறைகள் நிறைவாக மாறும் காலம் வந்துவிட்டது. குறை கூறியவர்கள் மத்தியில் நிறைவாக வாழப் போகின்றார். அன்பு குழந்தையே, உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான். நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள். உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகின்றது என்று அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. நான் நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன். பிரார்த்தித்தபடி அனைத்தும் அமையும். அதுவரை பொறுமை, நம்பிக்கை, பக்தியுடன் பிரார்த்தித்து வா. மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப் போகின்றது. ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றான். வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் தங்கமே. கலங்காதே. நீ அமைதியாக வாழ எதையும் விட்டுக் கொடு. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகின்றதே என்று கலங்குகின்றான். என்ன செய்யப் போகின்றோம் என்று மனதில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார். அனைத்தையும் மாற்ற நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிட்டாய். கலங்காதே. உன் மனதில் நிம்மதி பிறக்கும். உன் சாயி உன்னை அழவிட மாட்டேன். வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகுதான் மனதில் புது தைரியமே பிறக்கின்றது. அந்த தைரியம் ஆரம்பத்திலேயே இருந்திருந்தால் எதையும் இழந்திருக்க மாட்டார். உன்னை தள்ளிவிட 1000 கைகள் வரும். ஆனால் உன்னை தாங்கி பிடித்துக் கொள்ள ஒரே ஒரு கை மட்டும் தான் வரும். அது தன்னம்பிக்கை மட்டுமே. எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடக்காத காரியம் குழந்தையே. ஏனெனில் இறைவனுக்கே அந்த வரம் கிடைக்கவில்லை. உனக்கென்று சொந்தமாக ஏதாவது இருந்தால்தான் சொந்தம் கூட உன்னை தேடி வரும் என்பதை மறந்து போகாது. உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனை உன்னோடு இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடு இரு. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்து விடும். ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும். அப்போது யார் யார் எப்படி என்ற மாயையும் விலகும். வெற்றியடைய கடைசியாக ஓடுகின்றாய் என்பதற்காக வருந்தாதே. இன்னும் நின்று விடாமல் ஓடுகின்றேன் என்பதே உனக்கு பெருமை குழந்தையே. வாழத் தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை. பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை. உழைக்க தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை. கலிகாலம் குழந்தையே. உன்னை நிரூபிக்க உறவுகளை தேடி போகாதே. லட்சியத்தை சாதித்து காட்டு. உறவுகள் உன்னை தேடி வரும். தாய் தந்தை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும் போதுதான் தெரியும். பெற்றோர்கள் வார்த்தை அல்ல, அது வாழ்க்கையின் பாடம் என்று. நீ தோற்றாலும் உனது துணிவை இழக்காதே. உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நம்பிக்கையுடன் எழுந்து வா. எண்ணம் ஆராய்ந்து ஆசையை சீரமைத்து சினம் தவிர்த்து கவலையை ஒழித்து நான் யார் என்றும் குரு காட்டிய வழியில் ஆராய்ந்தால் இறையையும் வந்த நோக்கத்தையும் அறியலாம். யாரேனும் உங்களை காயப்படுத்தும் பொழுது நீங்கள் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களின் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயற்சிப்பதே உங்களின் சிறந்த மனப்பக்குவத்தின் அடையாளமாகும். யாரேனும் உங்களை காயப்படுத்தினால் அதற்காக வருந்தாதே. ஏனெனில் சுவையுள்ள கனிகளை தரும் மரம்தான் அதிக கல்லடிகளை பெறும். மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுவதே நம்பிக்கை குழந்தையே. இதுவரை உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும். உன் பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மனப்போராட்டம்? நிம்மதியை இழக்காதே.
நான் நடத்தி காட்டுவேன். உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன். அமைதி கொள் தங்கமே. அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு. அகம்பாவம் ஒரு பொல்லாத குதிரை. ஒரு முறையாவது தன் மேல் சவாரி செய்யும் எஜமானனையே கீழே தள்ளாமல் விடாது. உன்னை தூக்கி எறிந்தவன் மீண்டும் உன்னை தேடுகின்றான் என்றால் விழித்துக்கொள். அவன் உன்னை பாசத்தில் தேடவில்லை. பாசம் உள்ளவன் உன்னை தூக்கி எறிந்திருக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள். கோபத்தை கட்டுப்படுத்தினால் உடல் நன்றாக இருக்கும். வார்த்தைகளை கட்டுப்படுத்தினால் உறவுகள் நன்றாக இருக்கும். சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான் குழந்தையே. கவலை வேண்டாம். உண்மையான அன்பில் கோபம் சற்று அதிகமாகவே இருக்கும் குழந்தையே. ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதைக்குரியது. எளிமையும் தூய்மையும் ஒருவனை உயர்ந்த மனிதனாக உயர்த்தும். விலகிய பிறகும் விளக்கங்கள் தேவையில்லை. வேண்டாம் என்ற பிறகும் விவாதங்கள் தேவையில்லை. கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம். அதை மனிதர்களிடத்தில் காட்டாதே, இறைவனிடத்தில் காட்டு. அதற்கான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் வைரமே, நீ செய்வது சரியா தவறா என்று நினைக்காதே. என் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியே. அப்படி அது தவறென்றால் நான் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயம் தடுத்து நிறுத்துவேன். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாது. அது மிகவும் ஆபத்தானது. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறு குழந்தையே. சதா சர்வ காலமும் என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார். எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். நானே நிரந்தரம். மற்றவையெல்லாம் கலைந்து போகும் மேகங்கள். இதை ஞாபகத்தில் வை. வாழ்வில் நீ உச்சத்தை அடைவாய். எப்போதும் திருப்தி உள்ளவனாக இரு. சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ எப்போதும் இடம் கொடுக்காதே. நீ துவாரகா மாகியின் குழந்தை. துவாரகா மாகியின் நிழலில் வாழ்பவர் சுகத்தையும் சாந்தியையும் அளிக்கும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவர் ஆகின்றார். முடியாதது எதுவும் இல்லை. எந்த துன்பமும் நிரந்தரம் இல்லை. என்னை தேடி நீ வந்திருக்கின்றாய். ஆதலால் உன்னை எப்போதும் நான் பாதுகாப்பேன் குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.